இன்றைக்கு அம்மாவோட வாழ்வும் பக்கம் புக்கிலேருந்து பாகம் 16 தொடர்ச்சி பார்ட் 2. அம்மா பக்தர்களையும் தமது குடும்பத்தினரையும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்குமாறு கூறினார். அம்மா கூறியபடியே அவர்களும் நடந்து வந்தனர். பகுத்தறிவுவாதிகளின் மிக மோசமான செயல்களை கூட மௌனமாக பொறுத்து கொண்டனர். மற்றொரு சமயம் பகுத்தறிவுவாதிகள் அம்மாவைப் போல பக்தர்கள் முன் நடனமாடியும் பாவதர்ஷனத்தின் போது அவர் செய்வது போல் நடித்து காட்டியும் பக்தர்களை ஏமாற்றவும் அம்மாவை இழிவுபடுத்தவும் திட்டமிட்டு இடமண்ணேல் இல்லத்துக்கு வந்தனர். அம்மா கோயிலுக்குள் அமர்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து கொண்டிருந்தார். பகுத்தறிவாதிகள் வந்த அதே நேரத்தில் அம்மா தமக்கு அருகே இருந்து சில பக்தர்களை அழைத்து சில இளைஞர்கள் வெளியே வந்து நிற்பதையும் அவர்களது நோக்கத்தையும் கூறினார். அந்த இளைஞர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்தார். பகுத்தறிவாதிகளுக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்ய வேண்டாம் என்றும் சொன்னார். அம்மா சொன்னதை கவனமாக கேட்ட பக்தர்கள் கோயிலுக்கு வெளியே வந்தனர். அவர்கள் பகுத்தறிவாதிகளை கவனித்து கொண்டே இருந்தனர். சிறிது நேரத்தில் ஒரு இளைஞன் அம்மா பாவதர்ஷனத்தின் போது செய்வது போல் நடிக்கலானான். காத்திருந்த பக்தர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அம்மா கூறியிருந்தபடி கேள்விகள் கேட்க ஆரம்பித்தனர். அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் அவன் தவித்தான். தனது செயல் முட்டாள்தனமானது என்பதை அவன் உணர்ந்தான். இதை கண்டு அவனது நண்பர்கள் மெல்ல நழுவி ஓடிவிட்டனர். தனித்து விடப்பட்ட இளைஞன் பயந்து போய் ஓட முயன்று உப்பங்களி நீரில் விழுந்து விட்டான். பக்தர்கள் அவனை தூக்கிவிட்டதுடன் இனி இது போன்ற செயல்கள் எதிலும் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அனுப்பினார்கள். தங்கள் திட்டமெல்லாம் தோல்வி அடைவதைக் கண்ட பகுத்தறிவாதிகள் கொடூரமான ஒரு திட்டத்தை வகுத்தனர். அதன்படி அவர்கள் கொலையாளி ஒருவனை ஏற்பாடு செய்தனர். அவனுக்கு பணம் தருவதாக சொல்லி பாவதர்ஷன நேரத்தில் அம்மாவை கத்தியால் குத்தி கொன்றுவிடுமாறு கூறினார்கள். அவனும் ஒரு நாள் தரிசன சமயத்தில் தன் சட்டைக்குள் ஒரு கத்தியை மறைத்து வைத்துக்கொண்டு பக்தர்களோடு தரிசன வரிசையில் நின்றான். அம்மா அவனை பார்த்து புன்முறுவல் பூத்தார். அம்மாவின் புன்னகை கொலையாளியின் கல் நெஞ்சத்தையும் கரைத்தது. தான் செய்ய இருந்த மாபெரும் தவறை உணர்ந்தான். அவனது நோக்கம் அடியோடு மாறிவிட்டது. அம்மாவை நெருங்கி அவன் வெட்டுண்ட மரம் போல் அம்மாவின் திருவடிகளில் வீழ்ந்தான். அழுதவாறு தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். அம்மா அவனை அன்புடன் ஆசீர்வதித்து அனுப்பினார். கொலை குற்றத்துடன் தலைமறைவாக வேண்டியவன் மனமாற்றத்துடன் சிரித்தபடி வெளியில் வந்தான். அவனுடன் வந்தவர்கள் வெளியில் காத்திருந்தனர். இவனது செயல் கண்டு அவர்கள் உன்னையும் அவள் மந்திரத்தால் மயக்கிவிட்டாளா என்று கேட்டனர். அவன் பதிலேதும் சொல்லாமல் சிரித்தான். அவன் அம்மாவின் பக்தனானான். இவ்வாறு பல வழிகளில் பகுத்தறிவாதிகள் அம்மாவுக்கு தொல்லை கொடுத்து வந்த காலத்தில் அம்மா வெளியே நடந்து செல்ல நேர்ந்தால் அவர்கள் அம்மாவுக்கு கேட்கும் வண்ணம் அவரை இழிவாக பேசினர். சாலையின் இருபுறமும் நின்று கொண்டு அம்மாவை மோசமான முறையில் ஏளனம் செய்தனர். கிராமத்தில் இருந்த சிறுவர்களையும் அவ்வாறு செய்ய தூண்டினார்கள். அதிகாலை நேரமாக இருந்தால் மரங்கள் புதர்களின் பின்னே மறைந்து நின்று கொண்டு அம்மாவின் மீது கற்களை வீசினார்கள். இவ்வாறு அம்மாவை மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினரையும் கேலி செய்து வந்தனர். அம்மாவையோ அவரது குடும்பத்தினரையோ கண்டால் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நையாண்டி செய்தனர். இது தவிர பாவதர்ஷன நாட்களில் வந்து அம்மாவிடம் பொய்யான குறைகளை கூறி அதை அவர் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பார். அம்மா அதற்கு சரி என்று சொன்னால் அவர் வேஷதாரி என்று நிரூபிக்க சரியான காரணம் கிடைக்கும் என்பது அவர்கள் எண்ணம். ஒரு நாள் ஒருவன் அம்மாவிடம் வந்து தனக்கு கண் பார்வை இல்லை என்று சொன்னான். சட்டென அம்மா அவனது கண்ணை தோண்டி எடுக்கப் போவது போல் தமது ஆள்காட்டு விரலை கொண்டு சென்றார். இதை கண்டு அவன் பயத்தால் என அலறிவிட்டான். இங்கனம் தம்மை பொய் வேஷதாரி என்று காட்ட நினைத்தவனின் பொய் வேஷத்தை அம்மா அம்பலப்படுத்தினார். இன்னொரு நாள் வேறொருவன் வந்து தான் கடுமையான கைவலியால் அவதிப்படுவதாக கூறினான். அம்மா அவனது கையை தடவி விடுவார் என அவன் எதிர்பார்த்தான். அம்மாவோ அருகில் இருந்த பிரம்மச்சாரியிடம் அவனது கையை தடவி விடுமாறு கூறினார். பிரம்மச்சாரி அவனது கையை தொட்டது உண்மையாகவே கை வலிக்க ஆரம்பித்தது. வலி தாங்காமல் அவன் அலறினான். தன் தவறை உணர்ந்து அம்மாவிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். அம்மா அன்புடன் அவன் கையை தடவி விட்டார். வலியும் நீங்கியது. அவன் மனம் திருந்தினான். பகுத்தறிவாதிகளின் தொடர்ந்த தொல்லைகளால் சுகுணானந்தர் வெறுப்புற்றார். மனமுடைந்து போன அவர் ஒரு நாள் தேவிபாவ தரிசனத்தின் போது அம்மாவிடம் வந்து, இறைவன் எனக்கு அளிக்கும் அருள் இதுதானா? என் மகனை நான் கொன்றுவிட்டதாக எல்லோரும் கூறுகின்றனர். தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. தவறு செய்பவர்களை தேவி தண்டிக்க வேண்டும் என்று வேண்டினார். இதற்கு அம்மா, பொறுத்திருந்து பாருங்கள். இன்று எதிரிகளாக இருப்பவர்களை நாளை நண்பர்களாக மாறுவர். அப்படி இருக்க யாரை தண்டிப்பது? இன்று உங்களை எதிர்ப்பவர் நாளை உங்களது புதல்வியை மணப்பார். எல்லாம் இறைவனின் இச்சைப்படி நிகழ்கிறது
என்று எண்ணி மன அமைதியுடன் இருங்கள். இன்று இறந்துவிட்ட ஒரு மகனுக்காக வருந்த வேண்டாம். நாளை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இங்கு வருவார்கள் என்று பதிலளித்தார். தமயந்தி அம்மாவும் மகனின் மறைவால் மிகவும் வருந்திக் கொண்டிருந்தார். அவரிடமும், அம்மா வருந்தாதீர்கள், வருங்காலத்தில் உலகெங்கிலும் இருந்து எண்ணற்ற பிள்ளைகள் இங்கு வருவார்கள். அவர்களை உங்களுடைய குழந்தைகளைப் போல நேசியுங்கள் என்றார். அல்லும் பகலும் தம்மை நாடி வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அம்மா ஆறுதல் அளித்து வந்த போதிலும் தமது குடும்பத்தினருக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை உணர்ந்து அவர்களுக்கும் சேவை புரிந்து வந்தார். இங்கனம் அம்மா தம் குடும்பத்தினருக்கு சேவை செய்து வந்ததை பார்த்து இல்லற பக்தர்கள் தாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள். ஆன்மீக பெருநிலையிலிருந்து சற்றும் வலுவாமல் பற்றற்ற தூய பாங்கில் குடும்பத்தினருக்கும் சேவை செய்ய முடியும் என்பதற்கு அம்மாவின் வாழ்வு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. சுகுணானந்தர் மீன் வியாபாரம் செய்து வந்தார். அம்மா பாவதர்ஷனம் அளித்து ஆரம்பித்த பின்னர் கிராமத்தின் ஒரு சாரார் எதிரிகளாக மாறியதாலும் அதை ஒட்டிய பல பிரச்சனைகளாலும் அவரால் வியாபாரத்தை சரிவர கவனிக்க முடியவில்லை. எனவே வியாபாரத்தில் லாபம் பெற முடியவில்லை. இக்காரணங்களால் அவர் தனது வியாபாரத்தை நிறுத்த நேர்ந்தது. அவர் எப்போதும் இடமண்ணில் இல்லத்திலே இருந்து வரலானார். அவருடைய 3 பெண்களுக்கு திருமணமாக வேண்டியதிருந்தது. ஆண் பிள்ளைகள் பள்ளியில் படித்து வந்தனர். குடும்பத்தில் எவரேனும் நோய்வாய்ப்பட்டால் வைத்தியம் செய்ய பணம் தேவைப்பட்டது. இக்காரணங்களால் உடலுக்கும் மனதுக்கும் ஏற்பட்ட பாதிப்பாலோ என்னவோ 1979 ஆண்டின் ஆரம்பத்தில் சுகுணானந்தர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி விட்டார். அவர் ஒரு அறுவை சிகிச்சைக்கும் ஆளானார். அதற்காக 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். அவரை கவனித்துக் கொள்ளவும் இடமண்ணில் வீட்டு வேலைகளை செய்ய எவரும் முன்வரவில்லை. உறவினர்கள் எல்லோரும் சுகுணானந்தரின் குடும்பத்தை அடியோடு புறக்கணித்தனர். தமயந்தி அம்மா வாத நோயால் பாதிக்கப்பட்டார். கஸ்தூரி தூரத்தில் இருந்த ஒரு ஊரில் வேலை பார்த்து வந்தார். பையன்கள் படிக்கும் சிறுவர்கள், எனவே எல்லா பொறுப்புகளையும் அம்மாவே ஏற்க நேர்ந்தது. பாவதர்ஷன நாட்களில் பகல் 1 மணியிலிருந்து வர ஆரம்பித்து விடுவார்கள். பிற்பகல் 4 மணியளவில் அம்மா பஜனை பாட அமர்வார். அதையடுத்து பாவதர்ஷனம் ஆரம்பமாகும். சில நாட்களில் தர்ஷனம் நிறைவுற மறுநாள் காலை 8 மணி 9 மணி கூட ஆகிவிடும். அனைவருக்கும் தர்ஷனம் அளிக்காமல் அம்மா தம் ஆசனத்திலிருந்து எழுவதில்லை. தர்ஷனம் அளித்து கொண்டிருக்கும் போதே தம்மை நாடி வரும் ஆத்ம சாதகர்களுக்கு அவரவருக்கேற்ப உபதேசங்களை அம்மா வழங்குவார். தர்ஷனம் நிறைவுற்றதும் வீட்டு வேலைகளை கவனிப்பார். சிறுவயதில் செய்தது போலவே எல்லா வேலைகளையும் அம்மா செய்ய நேர்ந்தது. வேலைகளை முடித்துவிட்டு தந்தைக்கு உணவையும் மற்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு கொல்லம் செல்வார். மருத்துவமனையில் சுகுணானந்தருக்கு தேவையானவற்றை செய்வார். கொல்லம் சென்று வர பேருந்து நிலையத்துக்கு அம்மா நடந்து செல்லும் பொழுது பகுத்தறிவுவாதிகள் அவரை கேலி செய்வார்கள். அவர் மீது கற்களை வீசுவர். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கிண்டல் புரிவர். அம்மா இப்படியாவது இவர்கள் இறைவனது நாமத்தை சொல்கிறார்களே என்று எண்ணி மகிழ்வார். அவர்களது தொல்லைகளை எல்லாம் மௌனமாக பொறுத்து கொள்வார். ஒரு நாள் கயவன் ஒருவன் அம்மா பாதையில் நடந்து செல்லும் பொழுது அவரை கட்டி அணைக்க எண்ணி அவர் முன்னே வந்தவன் காலிடறி சாலையோரத்தில் இருந்த சாக்கடையில் விழுந்தான். சுகுணானந்தர் படிப்படியாக குணமடைந்தார். ஆனால் சில நாட்களில் தமயந்தி அம்மாவை மருத்துவமனையில் சேர்க்க நேர்ந்தது. அவருக்கு பின் சுரேஷும் அவருடைய அம்மாவினுடைய தம்பி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். இந்நாட்களில் இடமண்ணில் இல்லத்தில் வேதனையும் குழப்பமும் மிகுந்திருந்தன. ஆயினும் அம்மா தமது வேலை பளுவுக்கு நடுவிலும் அன்புடனும் அமைதியுடனும் சேவை செய்து குடும்பத்தை தாங்கும் உறுதியான தூணாக திகழ்ந்தார். சுபகனி தற்கொலை, உறவினர்களினுடைய புறக்கணிப்பு, பாவதர்ஷனத்தை பற்றிய பொய் வதந்திகள், பகுத்தறிவாதிகளின் எதிர்ப்பு, திருமணத்துக்கு தயாராக உள்ள 3 பெண்கள் என பல பிரச்சனைகளால் சூழப்பட்டிருந்த அக்குடும்பத்தில் திருமண உறவு கொள்ள எவரும் முன்வராததில் வியப்பில்லை. தூரத்து ஊரிலிருந்து எவரேனும் பெண் கேட்க வந்தாலும் ஊராரின் பேச்சை நம்பி அவர்களும் வீட்டுக்கே வராமல் திரும்பி விடுவார்கள். இந்நிலையில் சுகுணானந்தர் பாவதர்ஷனத்தின் போது அம்மாவிடம், பாவதர்ஷனத்தால் என் கௌரவம் போய்விட்டது, உற்றார் உறவினர் ஊரார் என அனைவரும் ஒதுக்கிவிட்டனர், நான் என்ன செய்வது என்று கேட்டார். அம்மா, உங்களுடைய கஷ்டங்களுக்கு பாவதர்ஷனம் காரணமல்ல, எல்லாம் இறைவனின் திருவுளப்படி நடைபெறுகிறது என்று கூறினர். தக்க தருணத்தில் எல்லாம் நலமாக நிகழும், நீங்கள் வருந்த வேண்டாம் என்றார். ஆனால் இதை கேட்ட சுகுணானந்தர் ஆறுதல் அடையவில்லை. அவர் கோபமாக, நான் விஷமருந்தி தற்கொலை செய்து கொள்வேன், என்னால் தாங்க முடியவில்லை என்று கத்தினார். இதை கேட்ட அம்மாவின் கண்கள் குளமாயின. அவர் தேவியின் படத்தை பார்த்து, நான் இவர்களுக்கு துன்பத்தை மட்டுமே கொடுக்கிறேனா என்று கேட்டார். குடும்பத்தினர் தம்மால் தான் கஷ்டத்துக்கு ஆளாகிறார்களோ என்று
எண்ணிய அம்மா சில முறை வீட்டை விட்டு வெளியேற முயன்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அம்முயற்சி தெய்வாதீனமாக தடைப்பட்டது. சில காலம் கழிந்தது. மீண்டும் சுகுணானந்தர் அம்மாவிடம் தன் உள்ள குமுறலை கூறினார். அம்மா, கவலைப்படாதீர்கள், விரைவில் உங்கள் பெண்களின் திருமணம் நிகழும் என்றார். ஒரு மாதத்துக்குள் அம்மாவின் கூற்று மெய்யானது. இத்தனை காலமும் அம்மாவை எதிர்த்து வந்த பகுத்தறிவாதிகள் இயக்கத் தலைவர்களில் ஒருவன் சுகுணம்மாவை பெண் கேட்டு வந்தான். திருமணம் உறுதியானதும் சுகுணானந்தர் அது விஷயமாக எதுவும் செய்யாமல் ஒதுங்கிவிட்டார். திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பு அம்மாவுடையதாகிவிட்டது. அம்மாவை பொறுப்பு பாதிக்கவில்லை. திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இத்திருமணத்தால் அம்மா முன்னரே கூறிய இன்றைய பகை நாளைய உறவு என்பது உண்மையாகிற்று. தன் வீட்டு மல்லிகை மணக்காது என்கின்ற மலையாள பழமொழி ஒன்று உண்டு. ஒருவர் பெயரும் புகழும் பெற்றிருந்தாலும் அவரை அவரது சமுதாயம் மதிக்காது என்பது இதன் கருத்தாகும். இது பல பெரியவர்களின் வாழ்வில் நிரூபணமாக இருக்கிறது. இதை விளக்க அம்மா ஒரு உபமானத்தை கூறுவார். வானொலியில் ஒலித்துக் கொண்டிருந்த ஒரு பாடலை ஒருவர் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த அவருடைய நண்பர், பாடுவது நமது அடுத்த வீட்டு சங்கரன் என்றார். பாட்டை இதுவரை விரும்பி கேட்டவர் இதை கேட்டதும், அப்படியா, அதுதானே பார்த்தேன், கேட்க சகிக்கவில்லை என்று சொல்லியபடியே வானொலியை நிறுத்திவிட்டார். இதை கூறிய அம்மா தொடர்ந்து, குழந்தைகளே, இதுதான் மக்களின் இயல்பு. அவர்களுக்கு நன்கு தெரிந்த அவர்களுடன் நன்கு பழகிய ஒருவரின் பெருமையை புரிந்து கொள்வது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்று சொல்வார். அம்மாவின் விஷயத்தில் இது முற்றிலும் உண்மையாகும். அம்மாவை சுற்றியிருந்த எவரும் அவரிடம் அன்பு காட்டவில்லை. அம்மாவுக்கு யாரும் ஆதரவாக இருக்கவில்லை. அவரை தரிசிக்க வந்த பக்தர்கள் பெரும்பாலும் வெகு தொலைவில் இருந்து வந்தார்கள். அம்மாவை கஷ்டப்படுத்த அறியாமையிலும் அநாகரிகத்திலும் மூழ்கியிருந்த கிராமத்தினரை திருத்த அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. மேலும் ஏறக்குறைய எல்லா பக்தர்களுமே அம்மாவுக்கு பாவதர்சன நேரத்தில் பகவான் கண்ணன் மற்றும் அம்பிகையின் ஆவேசம் வருவதாகவே கருதினார்கள். அம்மாவின் ஆத்ம அனுபூதி நிலையின் மகத்துவத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் அவர்கள் தங்களது உலகியல் துக்கங்கள் தீரவும் ஆசைகள் நிறைவேறவுமே அம்மாவை நாடி வந்தார்கள். ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஆரம்பத்தில் யாரும் வரவில்லை. அவர்களுடைய ஆசை ஒன்று பூர்த்தியாகிவிட்டால் அடுத்த ஆசை தோன்றும் போதுதான் அவர்கள் மீண்டும் அம்மாவை நாடி வருவார்கள். எவருடைய ஆசையாவது பூர்த்தியாகாவிட்டால் அவர் அம்மாவிடம் மறுபடி வரமாட்டார். அம்மாவின் மீது அவருக்கு இருந்த பக்தியும் போய்விடும். அம்மாவிடம் பணமோ சொத்தோ இருக்கவில்லை. அவருடைய உறவினர்கள் அவரை எதிர்த்தார்கள். அவருடைய குடும்பத்தினரே அவருக்கு துணையாக இல்லை. இதையெல்லாம் அறிந்த பக்தர் ஒருவர், அம்மா, தாங்கள் தவம் புரிந்த காலத்திலும் அனுபூதி பெற்ற பிறகும் அனுபவித்த அளவற்ற சோதனைகளையும் வேதனையும் நினைத்தால் பிரமிப்பாக இருக்கிறது. நாங்கள் இவ்வளவு துன்பப்பட்டால் தான் இறைவனை அனுபூதியில் அடைய முடியும் என்றால் இந்த துன்பங்களை தாங்கும் ஆற்றல் எங்களிடம் இல்லை என்றே தோன்றுகிறது என்று சொன்னார். உடனே அம்மா, அப்படி அல்ல, மிக மோசமான சிரமங்களுக்கிடையிலும் இறைவனை அடைய முடியும் என்றால் மற்றவர்கள் நிச்சயமாக இறைவனை அடையலாம் என்பதையே அம்மாவின் வாழ்க்கை காட்டுகிறது என்று கூறினார். இத்தகைய பாதகமான சூழ்நிலையில் அம்மா ஒரு அற்புதமான ஆசிரமத்தை உருவாக்கி அரும் சாதனையை இனி காணலாம். இதோட பாகம் 16 முடியுதுரா. நம சிவாய, வாழ்க வளமுடன்.